இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் மட்டும் பார்க்க போறோம். ஃபார்முலாஸ் பார்த்துட்டு அந்த ஃபார்முலா ரிலேட்டடான ப்ராப்ளம் சால்வ் பண்ண வைக்க போறேன். அவ்வளவுதான். ஃபார்முலா பார்க்கணும், ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். சரிங்களா? என்ன ஃபார்முலா பார்க்கணும், என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். சரி, இப்போ I will share my screen. My screen is visible. Sir, black தெரியுது சார். Yes sir. Yes sir. Yes sir. Visible sir. ஓகே, இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா ஒரு பால் இருக்கு. இந்த பாலுக்கு பேர் வைப்போம். இந்த பால் A அப்படின்றது பேர் வைப்போம். பாலுக்கு என்ன பேரு? A. இன்னொரு பால் இருக்கு. இந்த பாலுக்கு B ன்னு பேர் வைப்போம். சரியா? இப்ப ஒரு ஆட்டி இன்ஸ்டன்ட் வந்து இந்த ரெண்டு பாலும் மோது. ஏவும் பியும் மோது. மோதனா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோதனா வந்து மொமெண்டம் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ இது வர வெலாசிட்டி வந்து u1 அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இது போற வெலாசிட்டி u2 அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்போ மோதல் நடக்கணும் என்ன கண்டிஷன் இருக்கணும்? A ஒரு வேகத்துல வருதுப்பா, B ஒரு வேகத்துல வருது. அப்ப ரெண்டுத்துக்கும் மோதல் நடக்கணும். அப்ப A வந்து எப்படி இருக்கணும்? ஏவோட வெலாசிட்டி ஆப்போசிட் டைரக்ஷன். ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன். அதாவது ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷன்ல ஓடுறான், அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கான். ரெண்டு பேரும் பின்னாடி ஒருத்தர் ஓட்டிக்கிட்டே போறான். சரி, போலீஸ் திருடன் விளையாடலாம். ஒரு திருடன் ஓடிக்கிட்டே இருக்கான், போலீஸ் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கான். போலீஸ் போய் திருடனை பிடிக்கணும். அப்ப போலீஸ் எப்படி இருக்கணும்? பிடிக்க முடியும். ஃபாஸ்டா ஓடணும். வெரி குட். இப்ப u1 greater than u2, அப்பதான் மோதல் நடக்கும். இல்லாட்டி நோ மோதல். இதுதான் கண்டிஷன் ஃபார் தட் collision take place. அப்புறம் பிடிச்சவன்னா என்ன பண்றான், இவன் ஓங்கி அடிச்சவன்னா ஏ வந்து வேகமா மோதுறான் பி மேல. அப்ப மோதன ஒண்ணு அடி வாங்கின பிறகு யாரு? இப்ப போலீஸ் வந்து டப்புன்னு அடிக்கிறான். அடி வாங்கின எப்படி யாரு வேகமா ஓடுவா? அடி வாங்கின வேகமா ஓடுவானா, அடி கொடுத்த வேகமா ஓடுவானா? அடி வாங்கின திருடன் தான் வேகமா ஓடுவான். சோ அப்ப இங்க வந்து v2 பெருசா இருக்கும். ஃபர்ஸ்ட் u1 அதிகமா இருக்கும். ரெண்டாவது அடி வாங்கினதுக்கு அப்புறம் v2 பெருசா இருக்கும். சரிங்களா? இதான் வந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய கதை அல்ல நிஜம். சரி, புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப இது என்ன பண்றாங்கன்னா இன்னொரு பேரு u1 மைனஸ் u2 அப்படின்னு ஒரு கண்டுபிடிக்கிறாங்க. u1 மைனஸ் u2. u1 வந்து a ஓட, இது u2 வந்து b ஓட. ரெண்டு கழிச்சா u1 பெருசு. இது பேரு ரிலேட்டிவ் வெலாசிட்டி சொல்லுவாங்க. ரெண்டுத்துக்கும் தொடர்பு. அது பேர் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச். u1 மைனஸ் u2 என்னன்னு சொல்றோம்? velocity of approach. இங்க பாத்தீங்கன்னா v2 மைனஸ் v1 இவன் என்ன சொல்றான்? velocity of separation அப்படி சொல்றான். velocity of separation. ஏன் v2 முன்னாடி போட்டோம்? அது ஹை வேல்யூ. ஆமா, v2 தான் பெருசு. பெரியவனா தான் முன்னாடி போக முடியும். அடி வாங்கினதுக்கு அப்புறம் அவன் தானே வேகமா ஓடணும். அப்ப இந்த velocity approachனா it is between u1 minus u2. velocity of separation இது சொல்லிட்டோம்.
சரியா? அதுக்கப்புறம் நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒரு இது கண்டுவோம். அதை வந்து செல்லமா எப்படி கூப்பிடணும்? இ அப்படின்னு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அதை எப்படி செல்லமா கூப்பிடுறோம்? இ அப்படி. அப்ப இ வந்து டிஃபைன் பண்ணுவோம். இட் இஸ் ரேஷியோ ஆஃப் velocity of separation to the top velocity of approach. அப்ப vs னா என்ன ஃபார்முலா? va னா என்ன ஃபார்முலா? u1 minus u2. அவ்வளவுதான். இந்த கொடுத்துருவாங்க 4 வெலாசிட்டி கொடுத்துட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் கேட்பாங்க. இல்ல வெலாசிட்டி செப்பரேஷன் கொடுத்து வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் கொடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் கேட்பாங்க. கண்டுபிடிக்க முடியாதா? முடியும் சார். கண்டுபிடிக்க முடியாதா? ஈஸியா முடியும். நாலுத்தையும் கொடுத்துட்டாங்க. நாலுத்தையும் கொடுத்துட்டு இ கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம்? v2 ல இருந்து v1 கழிச்சுட்டு u1 ல இருந்து u2 கழிச்சு ரேஷியோ எடுத்தனா என்ன கிடைக்கும்? ஈனா என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். ஆமா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் கிடைக்கும் அப்படின்றது தெரியும். இப்போ இ வந்து 0வா இருக்குன்னா என்ன அர்த்தம்? புரியுதா? E equal to 0 னா v2 minus u1 divided by u1 minus u2 equal to 0. அப்ப u1 minus u2 0 ஓட பிறகுனா 0 ஆயிடும். அப்ப v2 equal to v1 கிடைக்கும். ஓகேவா? ரைட்டா? எஸ் சார். அப்ப இந்த மாதிரி கொலிஷனுக்கு பேரு இன்எலாஸ்டிக் கொலிஷன். இந்த மாதிரி E equal to 0 நடந்தா அந்த கொலிஷனுக்கு பேர் என்ன சொல்றாங்க? இன்எலாஸ்டிக் கொலிஷன். அவ்வளவுதான். அதே E equal to 1 இருந்தா velocity of separation equal to velocity of approach. இந்த கொலிஷனுக்கு பேரு எலாஸ்டிக் கொலிஷன். E equal to 0 னா பிளாஸ்டிக் கொலிஷன் கூட சொல்லுவாங்க. E equal to 1 னா வந்து எலாஸ்டிக் கொலிஷன் சொல்லுவாங்க. 0ல இருந்து 1 வந்தா இன்எலாஸ்டிக் கொலிஷன் சொல்லுவாங்க. இல்ல E equal to 0 னாலும் இன்எலாஸ்டிக் கொலிஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? சார் between 0 and 1 னா இன்எலாஸ்டிக்கே சொல்லிக்கலாம். அது கேள்வியை பார்க்கும்போது அதுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்துங்க. சரியா? ஃபர்ஸ்ட் பேசிக்கான புரிதல் இதை உள்ள கொண்டு போயிடுங்க. அப்புறமா அது ஆழமா யோசிங்க. ஓகே? ஓகே சார். இப்போ வந்து அடுத்தது எலாஸ்டிக் கொலிஷன்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்வீங்க? எலாஸ்டிக் கொலிஷன் என்ன சொல்வீங்க? E equal to 1. கரெக்டா? எஸ் சார். இன்எலாஸ்டிக் கொலிஷன் என்ன சொல்வீங்க? E equal to 0. சூப்பர். அப்புறம் எலாஸ்டிக் கொலிஷன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. லா ஆஃப் கன்சர்வேஷன் எனர்ஜி வந்து கன்சர்வ்டா இருக்கும். இன்எலாஸ்டிக் கொலிஷனும் லா ஆஃப் கன்சர்வேஷன் எனர்ஜி கன்சர்வ்டா இருக்கும். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் எப்படி இருக்கும்? கன்சர்வ்டா இருக்கும். இங்க வந்து நாட் கன்சர்வ்ட். இன்எலாஸ்டிக் கொலிஷன் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் எனர்ஜி கைனடிக். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. வெறும் எனர்ஜி கிடையாது, கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி கன்சர்வ்டா இருக்கும். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் கன்சர்வ்டா இருக்கும். 3 வேறுபாடு. சரியா? எலாஸ்டிக் கொலிஷனுக்கும் இன்எலாஸ்டிக் கொலிஷனுக்கும் 3 வேறுபாடு. அப்படி சொல்லுங்க பாப்போம். வாசிங்க பாப்போம். டிஃபைன் எலாஸ்டிக் கொலிஷன்.
coefficient of restitution is 1 and velocity of separation equal to velocity of approach is called elastic collision. Okay. Law of conservation of energy, kinetic energy is conserved. Conservation of momentum is, it satisfies the conservation of momentum. It satisfies the law of conservation of kinetic energy. That is inelastic collision na? Inelastic collision na? Law of conservation of energy is conserved. Law And of conservation of kinetic kinetic energy is not conserved. Not conserved. அதுக்கப்புறம் Okay, law of sir. conservation of momentum conserved. Coefficient of restitution 0. இதான் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது. இது ரிலவெண்டான ப்ராப்ளம் வந்து போட்டு பாருங்க. போட்டு பார்த்து மறுபடியும் நம்ம மீட் பண்ணுவோம். சரியா? Okay, sir. Thank you, champions.